நான் டெய்லி என்னோட ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி என்னோட லேப்டாப்பை ஒரு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். என்னோட லேப்டாப்பை மட்டும் இல்ல, நான் யூஸ் பண்ற கீபோர்டா இருக்கட்டும், மவுஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் நான் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இந்த ஹேபிட் வந்து எனக்கு முன்னாடில இருந்தே இருக்கு. நான் கான்ஸ்டன்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸாவும் கிளீனாவும் இருக்கிறதுக்கும் நம்மளோட கோலை அச்சீவ் பண்றதுக்கும் ஒரு பெரிய கனெக்டிவிட்டியே இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு கோலை எந்த அளவுக்கு பிக்கா வைக்கிறோமோ நம்ம மைண்ட் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிரும்னா, ஓகே இப்போ நம்ம ஒரு கோல் நான் வச்சிருக்கோம்னா அந்த கோலுக்கான திங்ஸ் தான் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம பண்ண தேவையில்லை அப்படின்ற திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ஆக்சுவலா அந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு நம்மளோட ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட்ஸ் நிறைய போட வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட்ஸ் எங்க இருந்து வருதுன்னா நம்ம ஒர்க் பண்ற இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம இடமே வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ற நேச்சருக்கு இல்லை அப்படின்னா நம்ம எப்படி நம்ம அந்த திங்ஸ் அச்சீவ் பண்ண முடியும்ட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், நம்ம இப்போ இந்த இடத்துல தான் ஒர்க் பண்ண போறோம், இந்த லேப்டாப்ல தான் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு அது ஆர்கனைஸாவும் கிளீனாவும் வச்சுக்கிறோமோ அதுவே நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் கொடுக்காம நம்ம ஒர்க் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நான் அகைன் அண்ட் அகைன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய கோல்ன்றது பெரிய கோலா மட்டும் இருக்காது. நம்ம எந்த அளவுக்கு அதை சின்ன சின்னதா பிரேக் டவுன் பண்ணி அதை பண்ணி முடிக்கிறோமோ அது எல்லாம் ஒரு குமுலேட்டிவா சேர்ந்துதான் ஒரு பெரிய கோல் ஆகும். ஸோ அப்படின்னு பாக்குறப்ப நம்ம அந்த ஒவ்வொரு சின்ன கோலை அச்சீவ் பண்றதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ ஒரு வீடியோ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா இந்த வீடியோ வந்து நான் எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நான் எத்தனை டேக் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டேக் நான் போயிருந்தேன், நான் கரெக்டாக அதில் பேசல. ஸோ என்ன பண்றேன்னா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் இந்த வீடியோலாம் ஷூட் பண்ணி முடிச்சோடனே எனக்கு தெரியும் நான் கேலரியில் போய் பார்க்கும்போது ஒரு 5-6 வீடியோஸ் இருக்கும். அந்த 5-6 வீடியோஸ்ல நான் கடைசியாக பண்ண வீடியோ தான் நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த ஒரு வீடியோ மட்டும் தான் நான் எடிட்டிங்க்கு நான் எடுத்துட்டு போவேன். ஸோ அப்பவே நம்ம அந்த 5-6 வீடியோஸ்ல ஸோ இந்த வீடியோஸ்ல எனக்கு நான் நல்லா பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஸோ அந்த வீடியோஸ்ல அப்போ நான் டெலீட் பண்ணிட்டேன்னா அது ஒரு 30 செகண்டோட ஒர்க் தான் இல்லையா? ஸோ இதுவே நான் இப்போ வந்து நான் இப்படி யோசிக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸ்ல எடுத்து முடிச்சோடனே ஓகே இந்த வீடியோஸ்ல நான் நல்லா பண்ணியிருக்க மாட்டேன்னு தெரியும், பட் எனக்கு இப்போ டெலீட் பண்ண வரேன், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் அப்புறமா டெலீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு 1 மந்த் ஆயிடுச்சுன்னா ஸோ நெக்ஸ்ட் நான் 1 மந்த்துக்கு அப்புறம் என்னோட ஸ்டோரேஜ்லாம் ஃபுல் ஆனதுக்கப்புறம் டெலீட் பண்ணும்போது ஆக்சுவலாக நான் இப்போ பண்ண வேண்டிய 30 செகண்ட் ஆஃப் ஒர்க்கு 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு 1 ஹவர் ஒர்க்காக இருக்கும். பிகாஸ் 1 மந்த்துக்கு அப்புறம் நான் நிறைய வீடியோ ஷூட் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து எனக்கு தெரியாது எந்த வீடியோ நான் நல்லா பேசியிருப்பேன், எந்த வீடியோ நான் நல்லா பேசியிருக்க மாட்டேன்னு தெரியாது இல்லையா? ஸோ அப்போ பார்க்கும்போது ஒவ்வொரு வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்து அதுக்கப்புறம் தான் டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம இப்போ பண்ணணுன்ற ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க்கு நம்ம ப்ரோகாஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் அது ஒரு தேவையில்லாத ஒரு டம்பாக நம்மளோட ஸ்டோரேஜ்லேயும் இருக்கும். அது நெக்ஸ்ட் டைம் நான் எடுக்கும் போகும்போது அது 5 மினிட்ஸ் பண்ண வேண்டியது ஒர்க் ஒரு 1 hour 2 hours ஆகிற ஒர்க்காக மாறிடும். ஸோ இந்த வீடியோவில் இதை தான் நான் எக்ஸாக்டாக சொல்லணும்னு நினச்சது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு க்ளீன் அண்ட் ஆர்கனைஸாக இருக்கமோ அதுவே நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஒர்க்கா, இது இவ்வளோ சின்ன ஒர்க் தானே அப்படின்னு நினச்சி எதையும் போஸ்ட்பான் பண்ணாதீங்க. ஸோ தட்ஸ் அ வீடியோ. இதுதான் நான் எக்ஸாக்டாக இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. ஸோ நான் இந்த மாதிரி டெய்லி என்னோட லைஃபை எப்படிலாம் அப்கிரேட் பண்ணுறேன், என்னென்ன நான் ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் வின்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம் அதெல்லாம் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி கான்டென்ட்ஸை பார்க்கறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ செக் அவுட் மை இன்ஸ்டாகிராம். நான் அதுலேயும் நிறைய கான்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அச்சீவ் ஸ்மால் திங்ஸ். எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, அதை பண்ணி முடிச்சிருங்க. இட் வில் ப்ராபப்ளி லீட் யூ டு அச்சீவ் யுவர் பிக்கர் கோல்ஸ். ஸோ see you very soon in another video. Bye. Jayant.